ஹலோ எவ்ரிவன். இதுக்கு முன்னாடி நம்ம பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் கொக்கி பட்டி வி பட்டி எப்படி வைக்கிறது, சைடு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 2 கிளாத் எடுத்திருக்கேன். அந்த கிளாத் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட லென்த் இருக்குல்லையே, அதை விட 2 இன்ச் அதிகமாக இருக்கணும். அதோட அகலம் வந்து 2 இன்ச் இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடுக்கு வந்துட்டு அதோட நல்ல பக்கத்தை வச்சுட்டு அந்த நல்ல பக்கத்தை மேலே நம்ம துணியை இப்படி லைட்டாக மடித்து வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரி அதை ஃபினிஷ் பண்ணும்போதும் அதை மடித்து விட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதே போல் வி பட்டி வைக்கிறதுக்கு ரைட் சைடோட கெட்ட பக்கம் துணியை வச்சு அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி துணியை மடித்து வச்சு ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணி அது முடியும் போது துணி முடிகிற இடத்துல மடித்து வச்சு நம்ம ஸ்டிச்சிங்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அட்டாச் பண்ண துணி ரெண்டையும் திருப்பிட்டு படிமான தையல் 2லையும் போட்டுடலாம். கொக்கி பட்டி வி பட்டி ரெண்டுக்குமே அட்டாச் பண்ணியிருக்கிறோம்ல துணி, அந்த துணியில் வந்துட்டு திருப்பி படிமான தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொக்கி பட்டி வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இந்த துணியை அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அதோட மடிப்பு வந்து துணியோட கெட்ட பக்கம், அதாவது துணியோட உள்பக்கம் தான் வரணும் அதோட மடிப்பு. இப்போ இதை எப்படி மடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து துணியை ஒரு 1/2 இன்ச் மடிச்சுக்கலாம். 2 பக்கமும் பிடிச்சி 2 பக்கமும் ஈக்குவலாக ஒரு 1/2 இன்ச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சிங் நம்ம ஜாயிண்ட் ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல, அது வரைக்கும் ஒரு மடிப்பு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சிங் ஜாயிண்ட்டோட சேர்த்து இன்னொரு மடிப்பு. இப்படி கீழே வச்சு பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வரும். இந்த மாதிரி கொக்கி பட்டிக்கு வந்து 3 ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கணும். எந்த ஒரு ஸ்டிச்சிங்கும் அந்த பக்கம் தெரியக்கூடாது. இப்போது நம்ம மேல் பக்கத்தை அப்படியே பிடிச்சிட்டு கீழ் பக்கத்தில் அது களையக்கூடாது, நம்ம ஃபோல்ட் பண்ணது வந்து கசஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பின் பண்ணிக்கலாம். சேஃப்டி பின் பண்ணிக்கிட்டோம்னா அது அப்படியே இருக்கும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படியே அந்த ஸ்டிச் அங்கே கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு திரும்ப முடிக்கும் போதும் நாட் போட்டு முடிச்சிடுறோம். இந்த மாதிரி இப்போ கொக்கி பட்டி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம வி பட்டி பார்க்கலாம். வி பட்டிக்கு வந்துட்டு நம்ம நல்ல பக்கம் வந்து மடிப்பு வர்ற மாதிரி, அந்த ஃபோல்டு வர்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். இந்த பக்கம் படிமான தையல் போட்டிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இதை எப்படி ஃபோல்ட் பண்ணோம்னா, இது வந்து 2 ஃபோல்டு தான். இதில் வந்து இந்த மெயின் கிளாத்தை டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறம் அதிலிருந்தே இன்னொரு ஃபோல்டு, அவ்வளோதான். 2 ஃபோல்டு தான் வி பட்டியில். இந்த மாதிரி 2 சைடும் கையில் பிடிச்சிட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். சென்டரில் கூட மாறாமல் கரெக்டாக வரும். இப்போ வந்து பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து தெரியும் வி பட்டியில். இப்போது இதே மாதிரி களையக்கூடாதுங்கிறதுக்காக அதோட கீழ் பக்கத்தில் ஒரு சேஃப்டி பின் நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வி பட்டி போட்டுட்டு வந்துடலாம். வி பட்டி மார்க் பண்ணுறது எப்படின்னா, மேலே வந்து ஒரு வி, கீழே ஒரு வி, இந்த 2க்கும் சென்டரில் ஒரு வி, அதுக்கப்புறம் அந்த 2க்கும் சென்டரில் ஒரு வி, இந்த 2க்கும் சென்டரில் ஒரு வி, இப்படி தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வி பட்டி நம்ம போடும்போது ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஃபினிஷ் பண்ணவே கூடாது. ஸ்டார்டிங்கில் ஃபினிஷ் பண்ணோன்னா அதை கடைசியில் தான் ஃபினிஷ் பண்ணணும். இந்த மாதிரி ஊசியை இறக்கி இந்த வி வரைக்கும் ஸ்டிச்சிங்கை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த வி போடுற இடத்துல நாட் போட்டு தான் வி போடணும். முன்னாடி பின்னாடி தையல் போட்டு வி போடணும். அது வந்து இன்னொரு வீடியோவாக பார்க்கலாம். இதில் வீடியோ கிளியராக எடுக்க முடியல அந்த வி பட்டி. ஸோ அதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. இப்போ வி பட்டி ஃபினிஷ் பண்ணியாச்சு. சைடு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஷோல்டர் அண்ட் கையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி கீழேயும் கரெக்டாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம மேலே கீழே பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்போ சைடில் ஆர்டினரியாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதோட எட்ஜில் வந்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு துணியோட அந்த கீழ் பக்கம் இருக்கு இல்லையா, அதை அந்த அளவு ப்ளவுஸோடு வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம். அப்படி மெஷர் பண்ணும்போது நம்மளுக்கு இவ்வளோ கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த கிளாத்தை வந்து நம்ம ஒரு டேப் வச்சு நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 10 இன்ச்சஸ் வருது. பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ் வருது.
ஸோ அந்த 10 இன்ச்சை வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2.5 வரும். ஸோ 2.5 வந்து நம்ம ரெண்டோட அந்த ஹிப் இடத்துலையுமே வந்து 2.5 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஸ்டிச்சில் இருந்து 2.5, கிளாத் இருக்கிற இடத்துலேருந்து 2.5 கிடையாது, அந்த ஸ்டிச் இருக்கிற இடத்துலேருந்து 2.5 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்லீவ் வந்து அந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு நம்மளோட அளவு ப்ளவுஸையும் அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக வச்சுட்டு அந்த கரெக்டாக அந்த ஸ்லீவ் பாயிண்டில் வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அதே மாதிரி அந்த ஷோல்டர் பாயிண்ட்டு 2 அளவு ப்ளவுஸும் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிற ப்ளவுஸ் ரெண்டுலேயுமே கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு சைடு நம்ம ஸ்டிச் பண்ண போகிற ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா, அளவு ப்ளவுஸ்லேயும் நம்ம ஃப்ரண்ட்டு சைடோட மார்க்கை தான் பார்க்கணும், பேக் சைடு இருக்கிற மார்க்கை பார்க்கக்கூடாது, அந்த ஸ்டிச்சிங் லைனை வந்து பார்க்கக்கூடாது. இப்போ அதே மாதிரி அந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் மேலேயே ஸ்டிச்சிங் வச்சுட்டு நீங்கள் வந்தீங்க அப்படிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான பாயிண்ட் கிடைக்கும், மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவையும் நம்ம இதையும் மார்க் பண்ணிட்டோம், அதுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஹிப்பும் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம், அது ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா அங்கேருந்து இங்கே ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு அந்த ஸ்டிச் மேலே அப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ணி கொண்டு வந்து சேர்த்துடலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்பவும் 2வது டபுள் ஸ்டிச் பண்ணணும். அதில் டபுள் ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 1/2 இன்ச் விட்டு ஒரு ஸ்டிச்சு, திரும்பவும் 1/2 இன்ச் விட்டு ஒரு ஸ்டிச்சு, மொத்தம் 4 ஸ்டிச் நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிட்டா நம்மளுக்கு ப்ளவுஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லிக் கொடுக்குறது புரியுதா, வீடியோ கிளியராக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டடா, பாய் பாய்.